யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜனவரி 31ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இதனை தீர்மானித்தது. சமூக செயற்பாட்டாளர் ஒசல ஹேரத்தினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அரச வைத்திய அதிகாரியாக பதவி வகிக்கும் நிலையிலேயே கடந்த பொதுத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ததாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சட்டத்தரணி கௌசல்யாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ऑफिसर का माना गेंद के ना पड़े अरे अर्पण रोड पे गाड़ी में रखो मैं वाली So sorry. Ini, mundur. இவ்வளவு சேர்த்து போட்டு கொஞ்சம் தான் ரெண்டு வருஷம் சரி சரி நம்ம ஸ்டோரிலாம் செய்திருக்கோம். ஓகே மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் 2 காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை 9:20 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியால் சுட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மரணத்தை மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP மனதுங்க தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வழக்கின் சாட்சிகள் என்றும் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் என்றும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மன்னார் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
ඔෆිස් වලට ගමන්න ගේන්න කියන කොහොමද? දාලා. අර අරපත රෝඩ් එකේ හරි වෙනවා කොහොමද වන්නේ කියන්නේ? sorry. Mundur, enak. Mundur. உங்களுக்கு சேர்த்து போட்டு கொஞ்சம் என்ன ரெண்டு வருஷம் ஆகும். சரி சரி நம்ம ஸ்டோரிலாம் செய்திருக்கோம். ஓகே யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜனவரி 31ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இதனை தீர்மானித்தது. சமூக செயற்பாட்டாளர் ஒசல ஹேரத்தினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அரச வைத்திய அதிகாரியாக பதவி வகிக்கும் நிலையிலேயே கடந்த பொதுத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ததாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சட்டத்தரணி கௌசல்யாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.